யூஜிசியில் ஏதோ ஈக்விட்டி ரூல்ஸ்னு ஒன்று போட்டாங்க. அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அதை சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டாப் பண்ணி மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலாக போட சொன்னதே சுப்ரீம் கோர்ட் தான். ரோஹித் வெம்லான்னு ஒரு பையன் செத்தான், அதுக்கப்புறம் பாயல் தத்வின்னு ஒரு பொண்ணு செத்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக செத்தாங்கன்னா, இந்த மாதிரி காலேஜில் ஜாதி ரீதியான ஹராஸ்மெண்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் ரொம்ப இருந்துச்சு, அது எங்களால் தாங்க முடியல, அதனால இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் செத்துருக்க கூடாது. இது இழப்புலேருந்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஜாதி அடிப்படையில் இந்த மாதிரிலாம் ஒடுக்குமுறையெல்லாம் இருக்குங்கிறது சில பேருக்கு தான் புரியுது. ஏன்னா இங்கே பல பேர் அந்த ஹராஸ்மெண்ட் டிஸ்கிரிமினேஷனையும் விதின்னு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு அது புரியவே இல்லை, இது ஹராஸ்மெண்ட்னு. ஒரு எக்ஸாம்பிள், வந்தே பாரத் ட்ரெயின் ஏதோ கல்கட்டாவில் விட்டுருக்காங்க, அங்கே வெஜ் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பெங்கால் மக்கள்லாம் பெரிய போராட்டம். வந்தே பாரத் என்னைக்கு பிராமின் ஒன்லி எக்ஸ்பிரஸ் மார்ச் இல்ல நம்ம வரி பணத்தோட ட்ரெயின் தானே அது. அப்போ அந்த ட்ரெயின்ல என்ன சாப்பிடணும்னு கவர்மெண்ட் ஏன் முடிவு பண்ணணும்? அது நம்ம தானே முடிவு பண்ணணும். ஆனா இதெல்லாம் ஜாதி அடிப்படையான முடிவு தான் அப்படிங்கறதே இன்னும் நமக்கு புரியல. பிராமணர்கள் மட்டும் சாப்பிட்ற சாப்பாடை கவர்மெண்டோட சாப்பாடா மாத்துச்சுன்னா அது ஜாதி, அது மதம். ஈக்விட்டி ரூல்ஸ்ல என்ன இருந்துச்சு? ஒன்னும் புதுசா இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 14, 16, 21 அதை பிரகடனப்படுத்த தான் இந்த ஈக்விட்டி ரூல்ஸ் வந்துச்சு. ரோஹித் வெமுலாவும் பாயல் தத்வியும் இறந்தப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டாங்க, ஈக்விட்டி ரூல்ஸ்னு ஒன்று போட்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மக்களுக்கான பாதுகாப்பை கொஞ்சம் நீங்க நிச்சயம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் 2026 நோட்டிஃபை பண்ணாங்க. அதை எப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்பர் காஸ்டும் பிராமின்ஸ் ஏன் இந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு எங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஒரு 2000 வருஷமா ஜாதியை சொல்லி படிப்பை அவங்க கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்லேயே மெட்ராஸில் 1925 வரைக்கும் வேற எந்த ஜாதிகாரங்களும் மெடிக்கல் ஸ்கூலில் போகவே முடியாது. ஏன்னா அவங்க சான்ஸ்கிரிட்னு ஒரு கேட்டை போட்டு வச்சிருந்தாங்க. சான்ஸ்கிரிட் யாருக்கு தெரியும்? பிராமின்ஸுக்கு தான் தெரியும். ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் உடச்சு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும்னு சொல்லி உள்ள போனாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற ஜாதிகாரங்களும் டாக்டர் ஆனாங்க. இப்போ மேல் ஜாதி மக்கள் மட்டுமே ஒரு இடத்துல வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மட்டுமே அந்த இடத்தோட கண்ட்ரோலாகவும் வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்தோட டிசைனுமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். புதுசா வெளியிலேருந்து உள்ள வரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாகவும் இருக்கும், ஆப்போசிட்டாகவும் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சில விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதை நீங்க பாத்துங்கன்னு சொன்னா அப்பர் காஸ்டுக்கு இது பிடிக்கல. 2 நாள் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. மோடியோட போஸ்டரும் அமித்ஷா போஸ்டரும் எரிச்சாங்க. சோசியல் மீடியால தான் இவங்க மொத்த பேரும் உள்ள இருக்காங்களே, ஃபுல்லா கத்துன்னு கத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு லெசன் என்னன்னா, ப்ரொடெஸ்ட் பண்ணா கவர்மெண்ட் கேக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளும் ஒரு மாசம் கழிச்சு இந்த சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்டே பண்ணிருக்கலாம். எவ்வளவு கஷ்டம் ப்ரொடெஸ்ட் பண்றது, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கும். ரத்தமின்றி சத்தமின்றி ரிசர்வேஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா. எஸ்சி எஸ்டிக்கு ஈக்குவலா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி 8 லட்சம் வாங்குற ஏழைங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது மாசம் 60,000 ரூபாய் வாங்கினா அவங்க ஏழை. இவங்க ரொம்ப வருஷமாவே இந்த பிரிவிலேஜ்ல வாழ்ந்துட்டாங்க. பிரிவிலேஜ் தொட்ட உடனே பொங்கி அதை உடச்சுக்கிட்டாங்க. இந்த RSSக்கு இருக்கிற ஒரே ஒரு சாலிடான கூட்டம் பிராமின்ஸ் தான். இப்போ நானே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனையை நானே எடுத்து விட்டேன்னா அந்த 2-3 நாள் கதறும் போது தெரியும்ல, உங்களுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான், எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு. ஏன்னா இருக்கிறதே ஒரு 10%. அந்த 10% எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கணும்.